ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸல் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக டிஃபைன் ஆகிருக்கிறதான் யூஸ் பண்ணுவீங்க. லைக் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நான் என்ன யூஸ் கேஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட்டா என்ட்ரு பண்ண எனக்கு ஃபார்மேட்ஸ் அப்ளை ஆகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய யூஸ் கேஸு. ஸோ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் இங்கே ராகேஷ் அப்படின்னு சொல்லலாம் என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு ஃபார்மேட்ஸ் அப்ளை ஆகணும் அண்ட் இந்த சீரியல் நம்பர்ஸும் அப்ளை ஆகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெக்குவயர்மெண்ட். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸிங் ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் எப்படி போடுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சீரியல் நம்பர் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி சீரியல் நம்பர் அதுவாகவே எடுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ நேம் என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சீரியல் நம்பரை அதுவாக ஃபில் பண்ணிக்கிற மாதிரி போட போகிறேன். ஸோ அதனால் இஃப்ன்ற ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் லென்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். லென் எதுக்காக அப்படின்னா, நான் நேமில் ஏதாவது அப்டேட் ஆகிருந்தது அப்படின்னா, அதாவது அதில் லென்த் ஜீரோவுக்கு, அந்த டெக்ஸ்ட் லென்த் ஜீரோவோட அதிகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல நம்பர் என்ட்ரு பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா லென் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 0 தென் 1 அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னா பிளாங்க், ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா போட்டது என்ன ஆகிடுது, எனக்கு பிளாங்க்கில் இருக்குது, ஏன்னா நான் அந்த இடத்துல எதுவுமே என்ட்ரு பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் 1, ஸோ அதுக்கப்புறம் போக பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் லைனும் இன்னொரு ஃபார்முலா போடுறேன். ஸோ அதே இஃப் தான் எனக்கு பார்த்திங்கன்னா சேம் லென் பக்கத்தில் நேமில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் அப்டேட் ஆகிருந்தது அப்படின்னா, ஸோ லென்த்து மோர் தென் 0 இருந்தது அப்படின்னா, ஸோ எனக்கு மேலே இருக்கிற நம்பர் கூட +1 கூட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு நம்பர்ஸ் அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ ஒருவேளை அந்த இடத்துல எந்த டெக்ஸ்ட்டும் இல்லை அப்படின்னா பிளாங்கே இருக்கட்டும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃபார்முலாவும் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. நான் ஒரு நேம் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இதை டெல் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை நான் ஒரு 500 லைன் ஐட்டம்ஸ் எக்ஸிஸ்டிங்காக அப்டேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் 500 லைன் ஐட்டம்ஸ் அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கனாலே அந்த ஃபார்முலா பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட் வச்சு நான் இங்கே நார்மலாக என்ட்ரு பண்ணுறப்பவே எப்படி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக பார்டர் அப் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணதுமே இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்டர் அப்ளை ஆகணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் போய்க்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நியூ ரூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த ஆப்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபார்மேட்டோட லாஜிக்காக நீங்கள் ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நான் நேம் என்ட்ரு பண்ணதுமே எனக்கு பார்டர்ஸ் அப்ளை ஆகணும். ஸோ அதுதான் எனக்கு லாஜிக்கு. ஸோ நீங்கள் இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, A2 ஓகே, ஸோ 500 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்மேட் அப்ளை பண்ணும். நான் ஏன் ஸ்டார்டிங்லேயே இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா,
இந்த ரேஞ்சுக்கு உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து இது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து மேலே போயிடுறேன். ஸோ தட் வந்து ரெஃபரன்சஸ் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ ரூல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார்முலா. ஸோ இதில் போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய லாஜிக் என்னென்னா சேம் அந்த லென் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். லென் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீன்றதை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பியில் ஏதாவது என்ட்ரு ஆச்சு அப்படின்னா எனக்கு மற்ற இதெல்லாம் அப்ளை ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா எனக்கு பியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த பார்டர்ஸ் வந்து அப்ளை ஆகணும். ஸோ அதனால் பியை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துல எந்த ரேஞ்சு நான் சூஸ் பண்ணணும்னா அதில் ஃபஸ்ட்டு செல்லை நான் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ரோலேருந்து 500 வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் செகண்ட்ன்றது தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இன்கேஸ் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன அப்டேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ அதனால் அதுக்கு பார்த்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன், மோர் தென் 0. ஸோ ஏதாவது அப்டேட் ஆகிருந்தது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அண்ட் இங்கே ஃபார்மேட்டிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் இருக்குது. லைக் நம்பர் அண்ட் ஃபாண்ட்டு, பார்டர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பார்டர் மட்டும்தான். ஸோ இது பார்டரில் போயிட்டு அவுட்லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அவுட்லைன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து ராகேஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து அந்த பார்டர்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் செல்லுக்கு மட்டும் அப்ளை ஆகிருக்கு, அதாவது அந்த ரோக்கு மட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து அடிக்கடி ஃபார்மேட் பண்ணுற மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் என்ட்ரு பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில டைம் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்டர்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் ஸ்க்ரம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரோல் அப்டேட் பண்ணுன்றதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகலாம். ஸோ கரெக்டாக பார்டர் பாயிருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரோ ஆட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனும் வந்து என்ட்ரு பண்ணலாம். ஸோ நான் வந்து சுரேஷ் இன்னொரு நேம் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சீரியல் நம்பரும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு அண்ட் அந்த பார்டரும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நிறைய ட்ரிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.